மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி இன்று உடல்நல குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். கடந்த 20 நாட்களுக்கும் அதிகமாக அவர் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை பலனின்றி இன்று அவர் காலமானார். அவருக்கு வயது 72. சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து அதன் பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் பல ஆண்டுகள் திறம்பட பொறுப்பு வகித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு முக்கிய விவாதங்களில் அவர் பங்கேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்களை வலிமையான குரலில் எடுத்துரைத்திருக்கிறார். அவர் இந்திய அரசியலில் மிக முக்கிய பங்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கிவிட்டு அதன் பின்னர் அதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு விதமான போராட்டங்கள் மற்றும் அரசியல் முன்னெடுப்புகளில் சீதாராம் யெச்சூரியின் பங்கு மிக முக்கிய பங்காக திகழ்கிறது. சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்ததுடன் சிறந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர், விவாதங்களில் பங்கேற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்களை துணிச்சலாக எடுத்துரைக்கும் திறமை படைத்தவராக பல பரிமாணங்களில் பன்முக திறமை வாய்ந்த தலைவராக திகழ்ந்த சீதாராம் யெச்சூரி இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 1 மாத காலமாக அவர் மருத்துவமனையில் அவருக்கு செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த சிகிச்சை இன்று பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார்.